நேற்று பிக் பாஸில் போட்ட ப்ரோமோ தான். ஸோ ஆனால் நேற்று நம்ம அந்த ஷோ ஃபுல்லாக பார்த்த வரைக்கும் அந்த சீன் நடக்கையில. ஸோ பிகாஸ் அந்த பிக் பாஸில் வந்துட்டு பார்வதி வந்துட்டு அவங்க எல்லாரும் சாப்பிட்ற சமைக்கிற இடத்துல அவங்க வந்துட்டு இருந்து செய்கிற பிரச்சனை உண்டு. ஸோ அது வந்து நேற்று பிக் பாஸில் காட்டப்படையில். ஸோ இன்றைக்கு தான் அந்த இது வந்து கம்யூனிட்டியாக காட்ட போகிறாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்ட சண்டைன்ற கம்யூனிட்டியாக வந்துட்டு பார்வதி வந்துட்டு தன்னை பற்றி என்ன கதைக்கிறாங்கன்றதை கலையரசன் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. ஸோ அது அப்போ கலையரசன் அதை பற்றிய அவங்கள தனியாக அவங்கள வந்து டார்கெட் பண்ணி எல்லாரும் செய்கிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரியான ப்ரொஜெக்ஷனை அவங்க வந்துட்டு இருக்கிறாங்கன்றதை பிளானிங்கில் இருக்கிறாங்கன்றதை அவங்க வந்து கலையரசன் பார்வதிக்கு சொல்லி பார்வதிக்கு ஆல்ரெடி இவங்க எல்லாம் இப்படி தான்ன்ற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. தென் இந்த இன்றைக்கு நடந்த காம்படிஷனில் வந்துட்டு துஷார் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு முடிவை வந்துட்டு குரூப் மென்ஷனில் 17 பேர் சொல்கிறத பற்றி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு எடுக்கிறாருன்றதை வன்மையாக வந்துட்டு பார்வதி வந்து கண்டிச்சு அவங்க வந்துட்டு துஷாரை கூப்பிட்டு அட்வைஸ் சொன்னாங்க. ஒரு அட்வைஸாக கேட்க ஆரம்பத்தில் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல வேணும். ஏன்னா அவங்க 17 பேரும் ஒரு முடிவெடுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காக நம்ம அதையே கேட்கணுன்ற அவசியம் இல்லையே. அது தப்புன்றா நம்ம ஆப்போசிட்டாக கதைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு மோடிஃபை பண்ணி அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கதைக்க போய் நீ என்ன படித்த நீ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ன்னு கேட்டது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. தென் துஷாரும் வந்து நல்ல ஒரு ரிப்ளையாக நான் தானே லீடர் என்ற முடிவு தானே என்று சொன்ன மாதிரி கதைச்சது. அதோட உங்களுக்கு நான் ஆதரவாக வந்துட்டு நம்ம வந்து கதைக்கலைன்றது தான் உங்களோட பிரச்சனையான்னு சொல்லி அவங்க கதைச்சது. இதில் எனக்கு கொஞ்சம் துஷார் மேலேயும் நல்லா கதைக்க தெரிஞ்ச ஒரு ஆளாக எனக்கு இது ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் நடந்ததை வச்சு நீங்கள் நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.